ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடர் பகுதி 49 ஆயிடுச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதாவது ரேடியோ வாங்கி கொடுத்துட்டு ஏதோ சொல்ல வந்தாங்க, சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு நான் படம் பார்க்க போகணும், டிவியில் படம் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டேன். சரின்னு சொல்லி அதை அப்படியே முடிஞ்சு போச்சு. இப்போ அது நடந்து ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வர்றாங்க. வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாருமே வீட்டில் உட்காந்துருந்தோம். என்ன நாங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கல. வந்தோடனே எங்கள் அம்மா வாங்கப்பா பாப்பா ராஜா அப்படின்னுது எங்கள் அம்மா. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்போ தான் தீர்வு பார்க்குறேன். சரின்ட்டு இந்தாப்பான்னு சொல்லி நானும் தண்ணி மொந்து கொடுக்குறேன். உட்கார்றாப்புல உட்காந்துட்டு என்ன அப்படியே யோசிக்கிறாப்ப ஒன்றும் பேசலை, யோசிக்கிறாங்க. என்ன யோசிச்சுட்டே இருக்காருன்னு நான் கண்டுக்கிறல. நம்ம தண்ணி குடிச்சிட்டு நான் ஏன் வேலையை பார்க்க நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் வாசப்படியில் உட்காந்து. நான் கடைக்கு போயிட்டு வாமா, எனக்கு என்ன ஜாமான் வாங்க சொல்லி. என்ன ஜாமான் ஞாபகம் இல்லை. ஜாமான் வாங்கிட்டு கடைக்கு போயிட்டு வா அப்படின்றாங்க எங்கள் அம்மா. சரி சொல்லிட்டு நானும் கூட எடுத்துகிட்டு கிளம்புறேன். கிளம்பும்போது மலர் இருப்பா கொஞ்சம் அப்படின்றாரு. என்ன ராஜா சொல்லு அப்படின்றேன் நான். இல்லை ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. ஒரு விஷயம் பேசணுமா? என்னது ஏது அப்படின்னு கேட்குறேன். கேட்டோடனே நான் உங்கள் மாமாட்ட அனுமதி வாங்கிட்டேன் அப்படின்றாப்ப. உங்கள் மாமாட்ட அனுமதி வாங்கினீங்களா? என்ன ஏது அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ சொல்கிறேன் அவங்க இவங்கண்டு. அப்போ நான் அவங்க இவங்கெல்லாம் எனக்கு பேச வரல. இப்போ பழக்கமானாலும் அது கூட வரும். சரின்ட்டு அனுமதி வாங்கிட்டியா? என்னப்பா ஏது அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே சின்ன பையனை விட சின்ன பையன் தான் என் மைண்ட் செட் இருக்கு. அதனால் எங்கள் மாமாட்ட என்னப்பா கேட்ட, என்ன அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்ட உடனே இல்லை அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாப்புல. என்னடான்ட்டு எங்கள் அம்மா கடைக்கு போக சொல்லிப்பா, கத்திக்கிட்டு போகுது, எங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு நாங்கள் இருப்பா நான் சொல்லிடுறேன் பாவத்தை. அப்புறமேட்டுக்கு சொல்கிறாப்புல என்ன அப்படின்னா, இல்லை என்னை பிடிச்சிருக்கா அப்படின்றாங்க. பிடிச்சிருக்காவா? என்னப்பா சொல்ல வர அப்படின்றேன். இல்லை என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் சொல்ல தெரில, டக்குன்னு எனக்கு வரல அந்த நேரம். நான் ஏற்கனவே டியூப்லைட் எதையும் படக்குன்னு புரிஞ்சுக்கவும் மாட்டேன். இப்போ வரைக்கும் எங்கள் மாமா அதை தான் சொல்லுவார், உனக்கு பதில் டக்குன்னே வராது அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லுவார். அந்த மாதிரி எனக்கு பதில் டக்குன்னு சொல்ல தெரில. பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டேன். என்னப்பா சொல்கிற? எங்கள் அம்மாட்ட கேட்காம என்கிட்ட கேட்டு ஐயோ அப்படின்னு எனக்கு படப்படன்னு ஆயிடுச்சு. கை காலெலாம் படப்படம் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறமேட்டுக்கு எங்கள் அம்மாட்ட பேசுப்பா எதுனாலும் அப்படின்றேன். இல்லை மாமாட்ட சொன்னேன், அவர் சரின்னு சொல்லிட்டாரு. நான் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன், ஆனால் ஓ சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம். சம்மதம் சொன்னேன்னா மட்டும் நான் பேசுகிறேன், இல்லைன்னா நான் இப்படி கிளம்பிடுறேன் அப்படின்றான். இப்படி பட்டுன்னு கேட்டால் நான் எனக்கு சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. என்னடா அது வர்ற 5-6 மாப்பிள்ளைங்க ஒரு ஆள் வர்றாங்க, ஒரு ஆள் வரல. கடைசி வரைக்கும் என்னை முத திருவேங்கடம் சொல்லி மாப்பிள்ளை பார்த்தா பார்த்தீங்கன்னா, அவர் ஒருத்தர் தான் என்னை பார்த்துட்டாரு. அதுக்கிடையில் 4-5 மாப்பிள்ளைங்க என்னை பார்க்கவே கிடையாது. 4 மாப்பிள்ளை, இவர் தான் 6ஆவதா. இப்போ அவருமே என்கிட்ட பேசலாம் கிடையாது. முத பார்க்க வந்தாங்கல்ல, அவங்களே உட்காந்தாங்க, நம்ம டீயை கொடுத்தேன், அதோட சரி. ஆனால் இந்த 5 பேர்த்தில் இவர் எனக்கு பட்டுன்னு கேட்டோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சின்ன பையன்ற இதில் நான் இருக்கேன். அப்போ என்கிட்டலாம் கேட்காங்க, எங்கள் அம்மாவை கூப்பிட்டு கேளுப்பா, எங்கள் அம்மாட்ட பேசுப்பா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை அம்மாட்ட கேட்குறத விட உன் சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம். சம்மதம் சொன்னாதாப்பா நான் அடுத்து பேச முடியும்
அதுக்கு முன்னாடி உங்கள் மாமாட்ட நான் வந்து அனுமதி கேட்டேன். அவர் வந்து சரிப்பா முடிச்சுக்க, நல்ல பிள்ளை தான். நான் அவங்க வீட்டில் எங்கள் மாமியார் வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் வேணா சொல்கிறேன், நீ எப்படி என்னன்றதெல்லாம் நீ மலர்கிட்ட சம்மதம் வாங்கு அப்படின்னு எங்கள் மாமா சொல்லியிருக்காங்க. சின்ன மாமா மெட்ராஸில் இருக்காங்க. மலர்கிட்ட நீ சம்மதம் வாங்கு, எங்கள் மாமியார்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு எங்கள் மாமா சொல்லிட்டாங்க. உடனே இவருக்கு தைரியம் வந்து, இல்லை இல்லை உன் சம்மதம் தான் எனக்கு முக்கியம், அதை மட்டும் நீ சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் அம்மாட்ட பேசிக்கிறேன், என் ஃப்ரெண்டும் ஓகேன்னு சொல்லிட்டாப்ல அப்படின்றாங்க. இப்படி என்னமோ சொன்ன மாதிரி பிடிக்குப்படியா நம்ம சொல்லுவாங்க. இப்படி வந்து திடீர்னு டைட்டாக கேட்டால் எனக்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல ராஜா, எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பழக்கம் கூட இருக்கு, நான் கடைக்கு போயிட்டேன். சம்மதம்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, ஆமான்னு சொல்லலை, நான் பாட்டு கடைக்கு போயிட்டேன். போன உடனே அப்புறம் எங்கள் அம்மா என்னப்பா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா சொல்லுது, உள்ளே வாங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் கடைக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா என்னப்பா எதுக்கு வேகமாக ஓடுறா, என்னப்பா சொன்னேன் அப்படின்னு. இல்லைம்மா கொஞ்சம் அப்படி உள்ளே வாங்க, நம்ம பேசணும் அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா ராஜா என்னமோ புதிர்லாம் போடுற, என்ன சொல்லு அப்படின்னு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நல்ல பழக்கம், அதனால வந்து என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சால்ட்டா அம்மா பேசு. அப்போ இல்லைங்கம்மா இந்த மாதிரி நான் சுரேஷ்கிட்ட கேட்டேன், அவரும் சரின்னு சொல்லிட்டாப்ப, நான் மலரை திருமணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு டப்புன்னு கேட்டாப்ப. கேட்டோடனே எங்கள் அம்மா இதே மாதிரி தான் சிரிப்பு, இதெல்லாம் பெரிய காப்பு. இன்னும் நாங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தைரியம் அப்படின்னு சொல்லி. நான் அப்போ டப்புன்னு எங்கள் அம்மாட்டையும் கேட்டோடனே எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை. அதை ஒரு நிமிஷம் முழிக்கிட்டு கிடந்து பார்த்தா, என்னப்பா சொல்கிற, நம்ம எனக்கு 2 மருமை இங்கே இருக்காங்க, அவங்க 2 பேர்கிட்டையும் கேட்கணும், என் பிள்ளைங்க மூத்த பிள்ளைங்க இருக்கு, அதுகளுக்கெல்லாம் கேட்கணும், அதுகிட்டெல்லாம் கேட்டுட்டு தான்ப்பா நான் சொல்ல முடியும். நீ வேணால் ஒரு 4-5 நாள் கழித்து பெரியவங்கெல்லாம் இருந்தாங்கள்ல, உங்கள் வீட்டில் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வா. ஒரு 4-5 நாள் கழித்து ஒரு நல்ல நாள் பார்த்து வாங்க. நான் வந்து எல்லார்ட்டையும் கேட்டு நான் வச்சுருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான்ப்பா நான் செய்ய முடியும். இப்போ மூத்த மருமைங்க இருக்கையில் நம்மளாம் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு எங்கள் அம்மா பேசி முடிச்சுட்டு அனுப்பி விட்டாங்க. நான் கடைக்கு போயிட்டு வரும்போது ஆள் இல்லை. அப்புறம் தான் நான் கடைக்கு போயிட்டு வந்த உடனே எங்கள் அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, என்ன ராஜா இந்த மாதிரி பேசுகிற ஆள் கிடையாது, என்ன திடீர்னு வந்து கேட்குறாப்புல அப்படின்னு. என்னாதுமா அப்படின்ற. என்னாதுமாவா எனக்கு பக்குவத்து என்னதுமா அப்படி, என்னாதுமாவா அப்படின்னு அப்படி மறைக்கிறாங்க. சரி மக்களே, மீண்டும் நம்ம நாளை அடுத்த தொடரில் 51வது பகுதியில் என்ன நடந்துச்சு, எங்கள் அம்மா சம்மதிச்சாங்களா இல்லை நான் சம்மதிச்சேன்னா என்ன நிலை வரும், எப்படி மேரேஜ் முடிஞ்சிச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம 51வது பகுதியில் பார்க்கலாமா? வாங்க மக்களே பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க 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 நன்றி. மீண்டும் மீண்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மக்களே. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.